ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நேரடியாக உங்களது ராசி பலன்களை நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது அட்வான்ஸ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் விஜயதசமி தினம் நண்பர்களே. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உகந்த ஒரு நாள்ங்க. எனவே புதிய தொடக்கம் நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடம் சூப்பராக இருக்குங்க. 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்படி தவிர குருவும் புதனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சூப்பரான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் கிரக நிலையில் இருக்கிறது காரணமாக இன்னைக்கு உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் நண்பர்களே. உங்களுடைய புத்தி கூர்மையினால இன்னைக்கு மிகப்பெரிய காரியங்கள், மகத்தான காரியங்கள் ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு மிகுந்த ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க. அதனால மிகப்பெரிய காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்காங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தர உங்களது பேச்சு திறமையும் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் கனிவாக பேசுங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து கனிவாக பேசும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் இன்னும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு பெறுகிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உங்களது குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கெத்தான மதிப்பான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அந்தஸ்து, சமூகத்திலிருந்து புதிய அந்தஸ்து உருவாகும், மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் தொலைபேசி வழியில இன்றைய தினம் நீங்கள் சில நல்ல செய்திகளை கிடைக்கப்பெறுவீங்க. அந்த நல்ல செய்திகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான உற்சாகம் பெருகும் நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அற்புதமான நல்ல சூழ்நிலைகள், நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் கெத்து காட்ட முடியும். கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இழுபறியான சூழ்நிலை இருந்து வந்திருந்தா அந்த இழுபறியான சூழல் எல்லாமே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கும் நண்பர்களே. எனவே அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு நீங்க இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்பொழுது நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே வியாபாரம் சம்பந்தமாக விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு முன்பின் தெரியாத மாற்றினத்தவர்கள் கூட உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை செய்து தருவார். எனவே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே. இந்த தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே. அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். எனவே ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் ஆஃபீஸ் வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே. விளையாட்டு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு புதிய ஆர்வம் உங்கள் துறையில் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கனிவாக பேசுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல உயர்வான சூழ்நிலை அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுடைய அன்பை வென்ற உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது
உங்களது காதலருக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். உதாரணத்துக்கு ஏதாவது ஃபங்ஷன் போறீங்க, உங்க காதலர் கூட எங்கேயாவது அவுட்டிங் போறீங்கன்னா, உங்க காதலருக்கு பிடிக்காத கலர் ட்ரெஸ், பிடிக்காத உடைகளா நீங்க அணியக்கூடாது நண்பர்களே. ஸோ உங்க ட்ரெஸ்ஸிங் கோடு முதற்கொண்டு நீங்க உங்க காதலருக்கு பிடிச்ச மாரி இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சாதாரண விஷயம் மாரி தான் தோன்றும். ஆனா அதை நீங்க தவறு செஞ்சீங்கன்னா, உங்க காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் நீங்க யாரோட உதவியும் இல்லாம நீங்களால நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. எந்த செயல்களையும் நிதானித்து செய்யுங்க. பதற்றம் வேண்டாம். பதற்றம் காரணமாக உங்களுடைய சிந்தனை சக்தி எல்லாம் வீணாகும். பாசிட்டிவான சிந்தனை எல்லாம் உங்களுக்கு அதனால் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பதற்றத்தை தவிர்த்து விடுங்கள். பதட்டப்படாம வேலை செய்யுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. தொலைதூர உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு இன்று தினம் ரொம்ப நாள் எதிர்பார்த்த நல்ல தகவல் சேரும். அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. மகிழ்ச்சியான நற்செய்திகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்று தினம் நீங்கள் ஓப்பன் மைண்டடா இருக்கணுங்க. திறந்த மனசோட இருக்கணும். எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு சூழ்ச்சி செய்யற மாதிரிலாம் மனசை வச்சுக்கூடாது நண்பர்களே. மனசை தெளிவா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க ஃப்ரெஷ்ஷா உங்க மனசை வச்சுக்கிறது மூலமாக ஓப்பன் மைண்டடா இருக்கிறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல புதிய வாய்ப்புகள் உருவாக நண்பர்களே. ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் நீங்க சிக்காம நீங்கள் உங்களது மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. மத சம்பந்தமான இடத்துல நீங்க அதிகமான நேரத்தை செலவிடுவது உங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றித்தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது அல்லது போதைப் பொருட்களை எடுக்கிறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்களேன். இன்றைய தினம் போதைப் பொருட்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் நண்பர்களே. சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை துறைக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லா விஷயத்துக்காகவும் நீங்க சண்டை போட தேவையில்லை நண்பர்களே. உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இணக்கமாக நல்ல ஒரு சூழ்நிலையை உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க ஏற்படுத்திக் கொள்ள போதுமான அளவு நேரத்தை செலவிடுவது நல்லது. இந்த தினம் அமைதியாக இருந்திருந்த நண்பர்களே. சண்டை சச்சரவுகள் வரும்போது நீங்க கூடுதல் அமைதியை காப்பது, பதற்றம் இல்லாமல் உங்களது காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை அமைய நீங்கள் பொறுமை இந்த தினம் கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள்கள் நல்ல உயர்வு உண்டு. பேச்சு திறமையின் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது. ஸோ அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நல்ல செய்திகள் சேரும். மிகப்பெரிய காரியங்கள் ஒன்றை புத்திசாலித்தனமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள்கள், உற்சாகமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக காணும்போது, யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் உங்களுக்கு நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. எனவே மதிப்பு கூடும் நண்பர்களே. உங்களுக்கு இன்றைய தினம் கெத்து காட்ட முடியும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கீங்க. கனிவா பேசுவீங்க. அதன் மூலமாக காரிய அனுகூலங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நாள். இன்றைய தினம் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், கோர்ட் கேஸ் எல்லாம் கூட இன்னைக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க ஏற்கனவே தோல்வியடைந்திருந்தா சில விஷயங்கள்ல அதை இன்னைக்கு நீங்க மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்க. அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சாதகமாகக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே. மிகப்பெரிய சாதகமான சூழல் அமையும். உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய நல்ல நாள்கள், மகிழ்ச்சியான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில வாய்ப்புகள் அலுவலக பணியில் கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே. மொத்தமாக உயர்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைய தினம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.